இந்த தேர்தலில் என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் மோடி என்றால் தோல்வி உறுதி. கலவரத்தை ஏற்படுத்த முடியுமா? பிரச்சனையை இந்தியாவுக்குள் ஏதாவது விஷ விதையை தூவ முடியுமா என்ற பிரச்சனைகள் தான். எருமாடு அரசியல் பேசினார், தாலி அரசியல் பேசினார், பாகிஸ்தான் அரசியல் பேசினார், ராமர் கோவில் அரசியல் பேசினார், அதானி அரசியல் பேசுகிறார், எல்லா அரசியலும் பேசிட்டு வர்றார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு வீடு 2 ரூம் இருக்குன்னா ஒரு ரூம் இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிடுவாங்கலாம் பேசினார். என்ன காரணம்? உச்சத்தில் இருக்கார். எதை தின்னால் பித்தன் தெளியன் மோடிக்கு தெரியல, அமித்ஷாக்கு தெரியல, ஒளரி குட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தோல்வி என்பது உறுதி. இந்தியா கூட்டணி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். ஐநா சபை கண்டிக்கின்ற அளவுக்கு தான் மோடி ஆட்சி இருக்கு. உச்சநீதிமன்றம் கண்டிக்கிற அளவுக்கு தான் மோடி ஆட்சி இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருக்காரு, சில உண்மைகள்லாம் அப்படி பேசிட்டு வர்றாரு, அதுவும் வெளியே வரப்போகுது. இது ஆய்வு இன்னைக்கு சென்னையில வெளியிட்டிருக்காங்க. அவர் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எரிச்சிருக்குதா சொல்லிருக்காங்க. அந்த ஆய்வுல அடிச்சு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் எரிச்சதாகும். அதுக்கு முன்ன அவர் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல 4 மணி நேரத்துக்கு முன்ன அவர் கடுமையா தாக்குறது அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. 10 நாளா 10 தனிப்படை அமைச்சிருக்காங்க. இன்னமும் அதை பத்தி எந்த தகவலும் நீங்க 10ஆம் தேதி செய்தியாளர் சொன்னீங்களா? கடந்த 13ஆம் தேதி நான் நேற்றைக்கு அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசனிடம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு எந்த நிலையில் வழக்கு இருக்கிறது விசாரித்தேன். அவர் சொன்னார், சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, ஓரளவுக்கு எல்லாத்தையும் சேகரிச்சிருக்கோம். இந்த உடற்கூறு ஆய்வுடைய தகவல் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஓரிரு தினங்களில் கிட்ட நெருங்குவோம், ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்லா துரிதமாக செயல் பண்றாங்க, அதே நேரத்தில் தெளிவாக செயல்படுறாங்க. அவசர கதிகளை யாரையும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு கொலை வழக்கு, யாரா இருந்தாலும் இதை விடக்கூடாதுன்றதுதான். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை சித்திரவதை பண்ணி இருக்கிறாங்க. 3 மணி நேரத்துக்கு பிறகு எரிச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? உறவினர்கள் மீது தான் குற்றம் சாட்டுறாங்க போலீசார். இல்ல, நம்ம இப்போ பத்திரிகையாளர் முன்னாடி ட்ரையல் நடத்த முடியாது, மீடியா ட்ரையல் பண்ணக்கூடாது, தப்பு. எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் என் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் நான் பேசுவதை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விட்டுருக்காரு. அதை பத்தி மக்கள் அவரை பேசுறது நிறுத்திடுவாங்க, நாங்கெல்லாம் பேச வேண்டியது. மக்கள் அவரை ரசிக்கல. நான் கேட்குறேங்க, அவருக்கு தமிழன் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அருகதை இருக்கா? எனக்கு தமிழன், என் தமிழ்நாட்டையோ தமிழ் மக்களையோ யாராவது பேசினா ரத்தம் கொதிக்கணும். அவருக்கு அது மாதிரி இருக்கா? பாஜகவை சார்ந்த சோபனா கரகத்தை என்றவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தீவிரவாதின்னாங்க. இது வரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருப்பாரு. அவர் நம்மளாம் தீவிரவாதியா தமிழர்கள்லாம்? ராமேஸ்வரம் சிற்றுண்டி விடுதியில் குண்டு வைச்சவங்க தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் குண்டு வச்சாங்கன்றாங்க. அப்படின்னு நம்மளாம் தீவிரவாதியை குண்டு வைப்போம். நாம ஏன் ஒரு கண்டிப்பு சொல்லலை? இப்போ காவிரி வாட்டர் பிரச்சனை நாங்கள் கண்டிக்கிறோம்ல, எங்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு